ओम शांति। 25 जून 2024 बापदादा मधुबन मुरली 25/6/2024। मीठे बच्चे पक्का पक्का निश्चय करो कि हम आत्मा हैं। आत्मा समझकर हर काम शुरू करो तो बाप याद आएगा, पाप नहीं होगा। இனிமையான குழந்தைகளே, நாம் ஆத்மா என்பதை உறுதியாக நிச்சயம் செய்யுங்கள். ஆத்மா என்று உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் ஆரம்பித்தீர்கள் என்றால் தந்தை நினைவிற்கு வருவார், பாவம் ஏற்படாது. प्रश्न, कर्मातीत स्थिति को प्राप्त करने के लिए कौन सी मेहनत हर एक को करनी है? कर्मातीत स्थिति में समीपता की निशानी क्या है? கர்மத்தை வென்ற நிலையை அடைவதற்காக ஒவ்வொருவரும் எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டும்? கர்மாத்தீத் நிலைக்கு அருகாமையில் வந்துள்ளோம் என்பதற்கான அடையாளம் தான் என்ன? उत्तर, कर्मातीत बनने के लिए याद के बल से अपने कर्मेंद्रियों को वश में करने की मेहनत करो। अभ्यास करो, मैं निराकार आत्मा निराकार बाप की संतान हूँ, सब कर्मेंद्रिय निराकारी बन जाए। ये है ज़बरदस्त मेहनत। जितना कर्मातीत अवस्था के समीप आते जाएंगे उतना हंग हंग शीतल सुगंधित हो जाएंगे, उनके विकारी भांस निकल जाएगी, अतीन्द्रिय सुख का अनुभव होते रहेगा. கர்மத்தை வென்ற நிலையை அடைவதற்கு நினைவின் பலத்தினால் தங்களது கர்ம இந்திரியங்களை வசப்படுத்த முயற்சி செய்யுங்கள். நான் நிராகார ஆத்மா, நிராகார தந்தையின் குழந்தை என்ற அபியாசம் செய்யுங்கள். கர்ம இந்திரியங்கள் அனைத்தும் நிர்விகாரி ஆகிவிடும் வகையில் சக்திசாலியான உழைப்பு தேவை. அந்த அளவு கர்மாத்தீத் நிலைக்கு அருகாமையில் வரும்போது அனைத்து உறுப்புகளும் தனிந்ததாக குளிர்ந்ததாக ஆகிவிடும், நறுமணமுடையதாக ஆகிக்கொண்டிருக்கும். அவற்றிலிருந்து விகாரக்கான துர்நாற்றம் நீங்கிவிடும், அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை கிடைத்து கொண்டிருக்கும். ओम शांति। शिव भगवान वाच, ये तो बच्चों को नहीं बताते हैं कि किसके प्रति। बच्चे जानते हैं शिव बाबा ज्ञान का सागर है, मनुष्य सृष्टि का बीज रूप है, तो जरूर आत्माओं से बात करते हैं। बच्चे जानते हैं शिव बाबा पढ़ा रहे हैं, बाबा अक्षर से समझ सकते हैं, परमात्मा को ही बाबा कहते हैं। सब मनुष्य मात्र उस परम आत्मा को ही फादर कहते हैं। बाबा परमधाम में रहते हैं। पहले ये बातें पक्की करनी हैं, अपने को आत्मा समझना है और ये पक्का निश्चय करना है, बाप जो सुनाते हैं वह आत्मा ही धारण करती है। जो ज्ञान परमात्मा में है वह आत्मा में भी आना चाहिए. तो பாபா சொல்கிறார், சிவ பகவான் வாக்கு. இது யாருக்காக என்பதை குழந்தைகளுக்கு கூற வேண்டியிருக்கு இல்லை. சிவபாபா ஞானத்தின் கடல் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறார். எனவே அவர் அவசியம் ஆத்மாக்களிடம்தான் பேசுவார். சிவபாபாவிடம் கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். பாபா என்ற வார்த்தை மூலமாக பரமாத்மாவை தான் பாபா என்று கூறுகிறோம். அனைத்து மனிதர்களும் அந்த பரமாத்மாவை தான் தந்தை என்று கூறுகிறார்கள். பாபா பரந்தாமத்தில் வசிக்கிறார். இந்த விஷயங்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் மற்றும் இதை உறுதியாக நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். தந்தை என்ன கூறுகிறாரோ அதை ஆத்மா தான் தாரணை செய்கிறது. எந்த ஞானம் பரமாத்மாவிடம் உள்ளதோ அது ஆத்மாவிற்குள்ளும் இருக்கிறது. அது பின்னர் வாயால் வர்ணிக்கிறது. तो फिर जो कुछ पढ़ते हैं ये आत्मा ही पढ़ती है. आत्मा निकल जाए तो पढ़ाई आदि का भी कुछ भी मालूम नहीं पड़े. आत्मा संस्कार लेकर गई ही है, जाकर दूसरे शरीर में बैठती. तो पहले अपने को आत्मा पक्का पक्का समझना पड़े. देहाभिमान अब छोड़ना है. आत्मा सुननी है, आत्मा धारण करती है. आत्मा इसमें नहीं होती है तो शरीर हिल भी नहीं सकेगी. अब तुम बच्चों को यह पक्का पक्का निश्चय करना है, परमात्मा हम आत्माओं को ज्ञान दे रहे हैं. हम आत्मा भी शरीर द्वारा सुनते हैं और परमात्मा शरीर द्वारा सुना रहे हैं. ये घड़ी घड़ी भूल जाते हैं. देह याद आती है तो ये भी जानते हैं अच्छे व बुरे का संस्कार भी आत्मा में रहती है. खराब पीना, शराब पीना, चीची बात करना ये भी आत्मा करती है ஆர்கன்ஸ் द्वारा. இப்போ தேவக அபிமானத்தை இப்போது விட வேண்டியிருக்கிறது. ஆத்மா கேட்கிறது, ஆத்மா தாரணை செய்கிறது. ஆத்மா இதில் இல்லை என்றால் சரீரம் அசைவே அசையாது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பரமாத்மா ஆத்மாவாகிய எங்களுக்கு ஞானம் அளித்து கொண்டுகிறார் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நாம் ஆத்மாக்கள் சரீரம் மூலமாக கேட்கிறோம் மற்றும் பரமாத்மா சரீரம் மூலமாக கூறிக்கொண்டிருக்கிறார். இதையே அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். தேகம் நினைவிற்கு வருகிறது. நல்லது கெட்ட சமஸ்காரம் ஆத்மாவில் தான் இருக்கிறது என்பதை அறிந்து உள்ளீர்கள். சாராயம் குடிப்பது, சீச்சி விஷயங்களை பேசுவது, சீச்சி விஷயங்களை பார்ப்பது இதுவும் ஆத்மா செய்கிறது உறுப்புகள் மூலமாக.
கர்மேந்திரங்கள் மூலமாக. ஆத்மா தானே இந்த உறுப்புகள் கர்மேந்திரங்கள் மூலமாக இவ்வளோ பாகத்தை ஏற்று நடக்கிறது. முதல் அவசியமாக ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். आत्मा ही इन अर्गन्स द्वारा पाठ बजाते हैं। पहले पहले आत्मा अभिमानी जरूर बनना है। बाप समझाते हैं, आत्माओं को ही पढ़ाते हैं, आत्मा ही फिर ये नॉलेज साथ ले जाती हैं। जैसे वहाँ परमात्मा ज्ञान सहित रहते हैं, वैसे तुम आत्माओं फिर यह नॉलेज साथ ले जाएंगे। मैं तुम बच्चों को इन ज्ञान सहित ले जाता हूँ, फिर तुम आत्माओं को पाठ में आना है। तुम्हारा पाठ है नई दुनिया में प्रारब्ध भोगना। ज्ञान भूल जाता है, यह सब अच्छी रीति धारण करना है। पहले पहले ये बहुत बहुत पक्का करना है कि मैं आत्मा हूँ। बहुत है जो ये मूल बातें हैं भूल जाते हैं। अपने साथ बहुत बहुत मेहनत करनी है। विश्व का मालिक बनना तो मेहनत बिगड़ थोड़ी ही बनेगी। घड़ी घड़ी इस पॉइंट्स को ही भूल जाते हैं, क्योंकि ये नई नॉलेज है। நான் குழந்தைகளாகி உங்களை இந்த ஞானத்தை சகிதமாக அழைத்துச் செல்கிறேன். பிறகு ஆத்மாக்களாகி நீங்கள் பாட்டில் வர வேண்டியுள்ளது. உங்களது பர்த்டே புது உலகத்தில் பிரலப்தத்தை அனுபவிக்கிறது. ஞானம் பின்னர் மறந்து விடுகிறது. இவை எல்லாமே நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டும். முதலில் நான் ஆத்மா என்பதை மிகவும் நன்றாக உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அநேகர் இதை மறந்து விடுகிறார்கள். தனக்குத்தானே அதிக முயற்சி செய்ய வேண்டும். உலகத்திற்கு எஜமானர் ஆக வேண்டுமென்றால் உழைப்பு முயற்சியின்றி எப்படி ஆக முடியும்? அடிக்கடி இந்த பாயிண்ட் செய்ய மறந்து விடுகிறார்கள். ஏனெனில் இது புது ஞானமாகும். जब अपने को आत्मा भूल देहाभिमान में आते हैं तो कुछ ना कुछ पाप होते हैं। देहाभिमान बनने में ही कभी पाप नहीं होते हैं। पाप कट जाएंगे, फिर आधा कल्प कोई पाप नहीं होगी। तो ये निश्चय करना है चाहिए, हम आत्मा पढ़ती है, देह नहीं। आगे जिस्मानी मनुष्य मत मिलती है। अब बाप श्रीमत दे रहे हैं, ये नई दुनिया की बिल्कुल नई नॉलेज। तुम सब नए बनते हो, इसमें मूंझने की कोई बात नहीं। अनेक बार तुम पुराने से नए हैं, नए से पुराने बनते आए हो, इसलिए अच्छी रीति पुरुषार्थ करना है। இப்போது தேக அபிமானத்தில் வந்து விடும்போது ஏதாவது பாவங்கள் ஏற்படுகிறது. ஆத்மா அபிமானி நிலையாவதால் ஒருபோதும் பாவங்கள் ஏற்படாது. பாவங்கள் அழிந்து போய்விடும். பின் அரைக்கல்பம் எந்த பாவமும் ஆகாது. நான் ஆத்மா படிக்கிறேன், தேகமல்ல என்ற இதை நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு ஸ்தூல மனிதர்களின் வழி கிடைத்து கொண்டிருக்கிறது. ஸ்தூல மனிதர்களின் வழி கிடைத்து கொண்டிருந்தது. அதாவது மன்மதம் பிரகாரம் நடந்து கொண்டிருந்தீர்கள். இப்போது தந்தை ஸ்ரீமத் அளித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீமத் பிரகாரமாக நடக்க வேண்டியிருக்கிறது. இது புது உலகத்திற்கான முற்றிலும் புதிய நாலேஜ் ஆகும். நீங்கள் எல்லோரும் புதியவர்களாக ஆகிவிடுவீர்கள். இதில் குழப்புவதற்கான எந்த விஷயமும் கிடையாது. அநேக முறை நீங்கள் பழையதிலிருந்து புதியதாகவும் புதியதிலிருந்து பழையதாகவும் ஆகி வந்துள்ளீர்கள். எனவே நல்ல முறையில் புருஷார்த்தம் முயற்சி செய்ய வேண்டும். तो हम महात्मा कर्मेंद्र द्वारा ये काम करते हैं। आप इस आदि में भी अपने को आत्मा समझकर कर्मेंद्रिय का काम करते रहेंगे तो सिखलाने वाला बाप जरूर याद पड़ेगा। आत्मा ही बाप को याद करती है। बल आगे भी कहते थे, हम भगवान को याद करता हूँ, परंतु अपने को साकार समझकर निराकार बाप को याद करते थे। अपने को निराकार समझ निराकार को याद कभी नहीं करते हैं। अभी तुमको अपने को निराकार आत्मा समझ निराकार बाप को याद करना है। ये बड़ी विचार सागर मंथन करने की बात है। बल कोई लिखते हैं हम 2 घंटा याद करते हैं, कोई कहते हैं हम सदैव शिव बाबा को याद करते हैं, परंतु सदैव कोई याद कर ना सके। अगर याद करता होगा तो पहले से ही कर्मातीत अवस्था हो जाएंगे। कर्मातीत अवस्था तो बड़ी ज़बरदस्त मेहनत से होती है। நாம் ஆத்மா கர்ம இந்திரியங்கள் மூலமாக இந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறோம். அலுவலகம் ஆகியவற்றிலும் கூட தங்களை ஆத்மா என்று உணர்ந்து கர்ம இந்திரியங்கள் மூலமாக காரியம் செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் கற்பிக்கும் தந்தை அவசியம் நினைவுக்கு வருவார். ஆத்மா தான் தந்தையை நினைவு செய்கிறது. இதற்கு முன்பு கூட நான் பகவானை நினைவு செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு இருந்தோம். ஆனால் தங்களை சாகாரம் சரீரம் என்று நினைத்து நிராகாரமானவரை நினைவு செய்து கொண்டிருந்தோம். தங்களை நிராகார் என்று நினைத்து நிராகாரமானவரை ஒருபோதும் நினைவு செய்து கொண்டிருக்கவில்லை. இப்போது நீங்கள் தங்களை நிராகார ஆத்மா என்று உணர்ந்து நிராகார் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் நிராகார் ஆத்மா என்று உணர்ந்து புரிந்து நிராகார் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இவை ஞான மனனம் செய்வதற்கான முக்கியமான விஷயமாகும். ஒரு சிலர் நாங்கள் 2 மணி நேரம் நினைவு செய்கிறோம் என்று எழுதுகிறார்கள்.
ஒரு சிலர் நாங்கள் எப்போதும் சிவபாவை நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் எப்பொழுதும் யாரும் நினைவு செய்ய முடியாது. அவ்வாறு நினைவு செய்து இருந்தால் முன்கூட்டியே அவர்கள் கர்மாத்தீத் நிலைக்கு சென்று விடுவார்கள். கர்மாத்தீத் நிலையோ மிக கடினமான உழைப்பிலிருந்து ஆகிறது. तो हंग सुगंधित होगा। जब निर्विकारी कर्मेंद्रिय वश हो जाते हैं, ये कर्मातीत अवस्था हो जाएंगे। कर्मातीत अवस्था तो बड़ी ज़बरदस्त मेहनत से होती है। इसमें सब विकारी कर्मेंद्रिय वश हो जाती है। सतयुग में सब कर्मेंद्रिय निर्विकारी बन जाती हैं। हंग सुगंधित हो जाता है। अभी बांसी चीची हंग है। सतयुग की तो बहुत न्यारी प्यारी महिमा है। उसको कहा जाता है हेवन, नई दुनिया, वैकुंठ। वहाँ के फीचर्स ताज आज यहाँ पर कोई बना ना सके। बल तुम देखकर भी आते हो, परंतु ये बना नहीं सकते। यहाँ तो नेचुरल शोभा नहीं रहती है। तो अब तुम बच्चों को भी याद से ही पावन बनना है। याद की यात्रा बहुत बहुत करनी है। इसमें बड़ी मेहनत है। याद करते करते कर्मातीत अवस्था को पा लेते तो सब कर्मेंद्रिय शीतल हो जाएंगे। हंग बहुत सुगंधित हो जाएगी, बदबू नहीं रहेगी। अभी तो सभी कर्मेंद्रिय में बदबू है। ये शरीर को काम का नहीं रहती है। तुम्हारा आत्मा कभी अभी पवित्र बन रही है। शरीर तो बन ना सके, वह तब बने जब तुमको नया शरीर मिले। हंग में सुगंध हो, ये महिमा देवताओं की है। तुम बच्चों को बहुत खुशी होनी चाहिए। बाप आया है तो खुशी का पारा चढ़ा जाना चाहिए। तो இதில் எல்லா விகார கர்ம இந்திரியங்களும் வசப்பட்டு விடுகிறது. சத்தியுகத்தில் எல்லா கர்ம இந்திரியங்களும் நிர்விகாரி ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு அங்கமும் நறுமணமுடையதாக ஆகிவிடுகிறது. குஷ்பு அதாவது சுகந்தித் என்றால் நறுமணம். இப்போது துர்நாற்றமுடைய சீச்சை உறுப்புகளாக இருக்கிறது. சத்தியுகத்தில் மிகவும் பிரியமான மகிமையாகும். அது ஹெவன், புது உலகம், வைகுண்டம் என்று கூறப்படுகிறது. அங்கு இருக்கும் தோற்றம், கிரீடம் ஆகியவை போல இங்கு யாருமே அமைய முடியாது. நீங்கள் தியானத்தில் சென்று பார்த்துவிட்டு வருகிறீர்கள் தான், ஆனால் இங்கு அதுபோல உருவாக்க முடியாது. அங்கு இயற்கையான அழகு இருக்கும். எனவே இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நினைவினால் தான் தூய்மையாக வேண்டும். நினைவு யாத்திரை அதிகமாக இருக்க வேண்டும். இதில் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. நினைவு செய்து கர்மாத்தீத் நிலையை அடைந்து விட்டீர்கள் என்றால் எல்லா கர்ம இந்திரியங்களும் தனிந்ததாக கூலாக ஆகிவிடும். ஒவ்வொரு உறுப்பும் மிகவும் நறுமணமுடையதாக சுகந்தமாக ஆகிவிடும். துர்நாற்றம் இருக்காது. இப்போது எல்லா கர்ம இந்திரியங்களும் துர்நாற்றம் அடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சரீரம் எதுவும் உதவாததாக இருக்கிறது. உங்களது ஆத்மா இப்போது தூய்மையாகி கொண்டிருக்கிறது. சரீரம் தூய்மையாக ஆக முடியாது. உங்களுக்கு புது சரீரம் கிடைக்கும்போது தான் அது தூய்மையாக இருக்கும். சரீரத்தில் நறுமணம் இருக்கும். சத்தியுகத்தில் இந்த மகிமை தேவதைகளுடையதாக இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் குஷி இருக்க வேண்டும். தந்தை வந்துள்ளார் என்றால் குஷியின் எல்லை அளவு கடந்து இருக்க வேண்டும். बाप कहते हैं मुझे याद करो तो विकर्म विनाश होंगे। गीता के अक्षर कितने क्लियर हैं। बाबा ने कहा भी है, मेरे जो भक्त हैं वो गीता पाठी होंगे, वह कृष्ण का पुजारी जरूर होंगे। तुम बाबा कहते हो देवताओं का पुजारी को सुनाना है। मनुष्य शिव को ही पूजा करते हैं और फिर वह देख सर्वव्यापी कह देते हैं। ग्लानि करते हुए भी मंदिरों में रोज जाते हैं। शिव का मंदिर में ढेर के ढेर जाते हैं। बहुत ऊंची सीढ़ी चढ़कर जाते हैं। ऊपर में शिव का मंदिर ऊपर बनाया जाता है। शिव बाबा भी आकर के सीढ़ी बताते हैं। उनका ऊंचा नाम है ऊंचा ठाव है। कितना ऊपर जाते हैं। बद्रीनाथ, अमरनाथ, वहाँ शिव के मंदिर है। ऊंची चढ़ाने वाले हैं तो उनका मंदिर भी बहुत ऊंचा बनता है। ये गुरु शिखर का मंदिर भी ऊंच पहाड़ी पर बना हुआ है। ऊंच बाप बैठ तुमको पढ़ाते हैं। என்ன நினைவு செய்தால் விக்ரமங்கள் விநாசமாகும் என்று தந்தை கூறுகிறார். கீதையின் வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. பாபா இதுவும் கூறியிருக்கிறார், யார் என்னுடைய பக்தர்களோ கீதை ராமாயணம் செய்கிறார்களோ அவர்கள் அவசியம் கிருஷ்ணரின் பூஜாரிகளாக இருப்பார்கள். அதனால்தான் பாபா கூறுகிறார், தேவதைகளின் பூஜாரிகளுக்கு கூறுங்கள். மனிதர்கள் சிவனுக்கு பூஜை செய்கிறார்கள் மற்றும் அவர் சர்வ வியாபி என்றும் கூறிவிடுகிறார்கள். உயர்ந்த படிகளை ஏறி மேலே செல்கிறார்கள்.
சிவனின் கோயில் மேலே கட்டப்பட்டு இருக்கிறது. சிவபாபா கூட வந்து படிகள் பற்றி கூறுகிறார். அவரது பெயர் உயர்ந்தது, இருப்பிடமும் உயர்ந்தது. எவ்வளவு மேலே செல்கிறார்கள். பத்ரிநாத், அமர்நாத், அங்கு சிவனின் கோயிலும் இருக்கிறது. உயர இருக்கிறது. உயர்த்துபவரும் உயரமாகவும் இருக்கக்கூடியவர் அவராக இருக்கிறார். எனவே அவரது கோயிலை கூட மிக உயர்ந்ததாகவே அமைக்கிறார்கள். இங்கு குரு ஷிகர் கோயில் கூட உயர்ந்த மலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. உயர்ந்த தந்தை அவரது அமர்ந்து உங்களுக்கு கற்பிக்கிறார். சிவபாபா வந்து கற்பிக்கிறார் என்று உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாது. அவர்களுக்கு சர்வே வியாபி என்று கூறிவிடுகிறார்கள். இப்போது உங்கள் முன்னால் லட்சியம் கூட இருக்கிறது. तो तुमको सर्वव्यापी कह देते हैं. अभी तुम्हारा सामने ही एम एंड ऑब्जेक्ट खड़ी है. शिवाय बाप के और कौन कहेगा ये तुम्हारी एम एंड ऑब्जेक्ट. ये बाबा ही तुम बच्चे को बतलाते हैं. तुम कथा भी सत्यनारायण की सुनते हो. वे तो जो फास्ट हो जाते हैं उनका कथाएँ बताते हैं कि आगे क्या क्या हुआ. जिसका कहानी कहाँ जाता है वह ऊँची से ऊँची बाप बड़े से बड़े कहानी सुनाते हैं. ये कहानी तुमको बहुत ऊंच बनाने वाली हैं. ये सदा ही याद रखनी चाहिए और बहुतों को सुनानी है. कहानी सुनाने के लिए ही तुम प्रदर्शनी वह म्यूज़ियम बनाती हो. 5000 वर्ष पहले भारत ही था जिसमें देवता का राज्य करते थे. ये है सच्ची कहानी जो दूसरी कोई बता ना सके. यह रियल कहानी है जो चैतन्य विरप्रति वृक्षापति बाप बैठ समझाते हैं. जिसमें तुम देवता बनते हो. इसमें पवित्रता की मुख्य है. पवित्र नहीं बनेगा तो धारणी नहीं होगी. லட்சியம் இருக்கிறது. இது உங்களுடைய லட்சியம். தந்தை தவிர வேறு யாரும் கூறுவார். இதை தந்தை தான் குழந்தைகளாகி உங்களுக்கு கூறுகிறார். நீங்கள் சத்யநாராயணுடைய கதையும் கேட்கிறீர்கள். அவர்களோ எது நடந்து முடிந்து விட்டதோ அவற்றின் கதைகளை முன்னால் என்னென்ன ஆகியது என்று கூறுகிறார்கள். அது கதை என்று கூறப்படுகிறது. இது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை பெரியதிலும் பெரிய கதை கூறுகிறார். இந்த கதை உங்களை மிகவும் உயர்ந்ததாக ஆக்குகிறது. இதை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் மற்றும் அநேகருக்கும் கூற வேண்டும். கதையை கூறுவதற்காக தான் நீங்கள் கண்காட்சி மற்றும் மியூசியம் அமைக்கிறீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்னால் பாரதம் இருந்தது. இதில் தேவதைகள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். இதிலும் உண்மையான கதை. இது யாரும் வேறு கூற முடியாது. இது உண்மையான கதையாகும். இதை சத்தினி விரக்ஷாபதி தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இதன் மூலம் நீங்கள் தேவதையாகிறீர்கள். இதில் தூய்மை என்பது முக்கியமாக இருக்கிறது. தூய்மை ஆகவில்லை என்றால் தாரணையாகாது. जो इसमें पवित्रता मुख्य है. पवित्र नहीं बनेंगे. हमको पवित्र मुख्य है. पवित्र नहीं बनेंगे तो धारणा नहीं होगी. रोशनी के दूध में शेरनी के दूध के लिए सोने के बर्तन चाहिए, तभी ही धारणा हो सकती है. ये कान बर्तन मिसल है. ये सोने की बर्तन होना चाहिए. अभी पत्थर का है. सोने का बने हैं तभी ही धारणा हो सकेगी. बड़ा अटेंशन से सुनना है और धारणा करना है. कहानी तो इसी है जो गीता में लिखा हुआ है. वे कहानियाँ सुनाकर कमाई करते हैं. सुनने वाले से ही उन लोगों को कमाई होती है. यहाँ तुम्हारा भी कमाई है. दोनों कमाई चलती रहती है. दोनों व्यापारी हैं, पढ़ाते भी हैं. कहते हैं मन मना भव है, पवित्र भव है. ऐसा और कोई कह नहीं सकते हैं. न मनबना रहते हैं. कोई भी मनुष्य ये पवित्र हो नहीं सकते हैं क्योंकि भ्रष्टाचार की पैदाइश है. रावण राज्य कलियुग अंत तक चलना है. इसमें पावन वन है. पावन का जाता है देवताओं की, ना कि मनुष्यों की. அப்போது தாரணை செய்ய முடியும். இந்த காது கூட பாத்திரத்தை போல ஆகும். இந்த தங்க பாத்திரம் ஆக வேண்டும். இப்போது கல்லினால் ஆனதாக இருக்கிறது. தங்கத்தினுடையது ஆகும்போது தான் தாரணையாக முடியும். மிக கவனத்துடன் கேட்க வேண்டும் மற்றும் தாரணை செய்ய வேண்டும். கதையே சுலபமானதாகும். இது கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கதையை கூறி சம்பாத்தியம் செய்கிறார்கள். கேட்பவர்கள் மூலமாக அவர்களுக்கு வருமானம் கிடைத்து விடுகிறது. இங்கு உங்களுடையது கூட ஒரு சம்பாத்தியம். 2 சம்பாத்தியமும் கடந்து கொண்டே இருக்கிறது. 2 வியாபாரமும் உள்ளது. கற்பிக்கவும் செய்கிறார். மனபனாபாவ தூய்மையாக்குங்கள் என்று கூறுகிறார். இதுபோல வேறு யாரும் கூற முடியாது. மனபனாபாவ ஆகியிருப்பதும் இல்லை. எந்த ஒரு மனிதரும் இங்கு தூய்மையாக இருக்க முடியாது. ஏனெனில் விகாரத்தின் மூலம் பிறக்கிறார்கள். ராவண ராஜ்யம் கலியுக கடைசி வரை நடக்கும். இதில் தூய்மை ஆக வேண்டும். தூய்மையானவர்கள் என்று தேவதைகளுக்கு தான் கூறப்படுகிறது, மனிதர்களுக்கு அல்ல. तो सन्यासी भी मनुष्य हैं, उनको भी है निर्वृत्ति मार्ग का धर्म है. बाप कहते हैं मुझे याद करो तो तुम पवित्र बन जाएंगे. भारत में प्रवृत्ति मार्ग का ही राज्य चलता है. निर्वृत्ति मार्ग वालों को तुम्हारा कोई कनेक्शन नहीं. यहाँ तो स्त्री पुरुष दोनों ही पवित्र बन हैं. दोनों में पहिए चलते हैं तो ठीक रहती है, नहीं तो झगड़ा
झगड़ा वोट पड़ता है, पवित्रता पर ही झगड़ा चलता है और कोई सत्संग में पवित्रता पर झगड़ा नहीं होता है। ऐसा कभी सुना नहीं होगा। ये एक ही बार जब बाप आते हैं तो झगड़ा होता है। साधु संत आदि कभी कहते हैं क्या कि अबलाइयों पर अत्याचार होंगे। यह बच्चियां पुकारते हैं बाबा हमको बचाओ। बाप भी पूछते हैं नंगन तो हो नहीं होते हो, क्योंकि काम महाशत्रु है। एकदम गिर पड़ते हैं। इस काम विकार ने सबको वर्तनाट पेंडी बना दिए हैं। बाप कहते हैं 63 जन्म तुम वैशाली में रहते हो, अभी पावन बन शिवालय में चलना है। ये एक जन्म पवित्र बनो, शिव बाबा का याद करो तो शिवालय स्वर्ग बन जाएगी। இப்போது பாரதத்தில் எல்லாரும் மார்க்கத்தினுடைய ராஜ்யம் நடந்திருக்கிறது. துறவரம் மார்க்கத்தினுடையது உங்களது எந்த சம்மந்தமும் கிடையாது. இங்கு கணவன் மனைவி இருவருமே தூய்மையாக வேண்டும். 2 சக்கரங்கள் இருக்கிறது என்றால் 2ம் சீராக நடக்கிறது என்றால் சரியாக இருக்கும். ஒரு சக்கரம் உடைந்துவிட்டால் அதற்கு அந்த சக்கரத்தின் மூலமாக வண்டி ஓடாது. அதனால் இல்லாவிட்டால் சண்டை ஏற்பட்டு விடுகிறது. சீராக இல்லை என்றால் சண்டை ஏற்பட்டு விடுகிறது. தூய்மை பற்றி தான் சண்டை நடக்கிறது. வேறு எந்த சங்கத்திலும் தூய்மை காரணமாக சண்டை ஏற்பட்டது என்று ஒருபோதும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. இது ஒரே ஒரு முறை தான் தந்தை வரும்போது சண்டை ஏற்படுகிறது. தூய்மை ஒன்றும் இழக்கவில்லை இல்லையே என்று தந்தையும் கேட்கிறார். ஏனெனில் காமமாக எதிரியாகும். காமஹா சத்ரு ஹே, முற்றிலும் விழுந்து விடுகிறார்கள். இந்த காம விகாரம் எல்லாவரையும் ஒரு காசுக்கும் உதவாததாக ஆக்கிவிடுகிறது. 63 பிறவிகள் நீங்கள் வைசாலயத்தில் இருந்தீர்கள். இப்போது தூய்மையாகி சிவாலயம் செல்ல வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். இந்த ஒரு பிறவி தூய்மையாகுங்கள். சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சிவாலயமாக சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். பிறகும் காம விகாரம் எவ்வளவு வன்மையாக உள்ளது, எவ்வளவு தொல்லைப்படுத்துகிறது, கவர்ச்சி ஏற்படுகிறது. तो एक जन्म पवित्र बनो, शिवालय शिव बाबा का याद करो तो शिवालय स्वर्ग चलेंगे। फिर भी काम विकार कितना तंग करता है, ज़बरदस्त है, कितना हैरान करती है। कशिश होती है, कशिश को निकालना चाहिए। जबकि वापस जाना है तो पवित्र ज़रूर बनना है। टीचर कोई बैठा है थोड़ा ही रहेगा, पढ़ाई थोड़ा समय चलती चलेगी। बाबा बता देते हैं हमारा ये रथ है। रथ की आयु कहेंगे, बाप कहते हैं हम तो सदैव अमर हैं, हमारा नाम ही अमरनाथ। पुनर्जन्म नहीं लेते हैं, इसलिए अमरनाथ कहाँ जाता है। हमको आधा कल्प के लिए अमर बनाते हैं, फिर भी तुम पुनर्जन्म लेते हो। तो अब तुम बच्चों को जाना है ऊपर, मुंह ऊपर तरफ, टांग इस तरफ करनी है, फिर इस तरफ मुंह क्यों फिराते हो। कहते हैं बाबा भूल हो गई हैं, मुंह इस तरफ हो गई है, ये गोया उल्टे बन गया है। तो தூய்மை டீச்சர் உட்கார்ந்து கொண்டிருப்பார். என்ன படிப்பு சிறிது காலம் நடக்கும். பாபா கூறிவிடுகிறார், இது எனது ரதம், ரதத்தின் ஆயுள் எவ்வளவு என்று கூறுகிறார்கள். நான் என்றும் அமரனாக இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். எனது பெயரே அமர்நாத்தாக இருக்கிறது. புனர்ஜன்மம் எடுப்பதில்லை, அவரை அரைக்கல்பமாக அமரராக ஆக்குகிறார். பிறகு நீங்கள் புனர்ஜன்மம் எடுக்கிறீர்கள். எனவே இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் மேலே செல்ல வேண்டும். பிறகு முகம் இந்த பக்கமும், அதாவது சொர்க்கம் பக்கமும், கால்கள் அந்த நரகம் பக்கமும் போக வேண்டும். இந்த பக்கம் ஏன் நீங்கள் முகத்தை திருப்பிக் கூறுகிறார்கள். பாபா தவறு ஏற்பட்டு விட்டது, முகம் இந்த பக்கம் ஆகிவிட்டது என்று, அதாவது தலை கீழானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். तो तुम बाप को भूल देहाभिमान में बनते हो तो उल्टा बन जाते हो। बाप सब कुछ बदलाते हैं, बाप से कुछ भी मांगना नहीं है कि ताकत दो, शक्ति दो। बाप तो रास्ता बताते हैं, योग बल से ऐसा बनना है। तुम योग बल से इतना साहूकार बनते हो तो 21 जन्म का भी कोई से मांगने की दरकार नहीं रहती है। इतना तुम बाप से लेते हो, समझते हो बाबा ही अता कमाई कराते हैं, कहते हैं तो जो चाहो तो ले लो। ये लक्ष्मी नारायण के जब हाईएस्ट हैं, फिर जो चाहे सो ले। पूरा पढ़ेंगे नहीं तो प्रजा में चले जाएंगे। प्रजा भी ज़रूर बनानी है। तुम्हारा म्यूज़ियम आगे चलकर ढेर के ढेर आएंगे और तुमको बड़े बड़े हॉल मिलेगा, कॉलेज मिलेगा, इसमें तुम सर्विस करेंगे। ये जो शादियों के लिए हॉल बनाते हैं, ये भी तुमको ज़रूर मिलेगी। तुम समझाएंगे शिव भगवान नुवाच तो तुमको ऐसा पवित्र बनाता हूँ, तो ट्रस्टी हॉल में दो, स्ट्री हॉल में देंगे। बोलो मनमना बाबा
भगवान वच काम शत्रु है जिसमें दुख पाया है, अब पावन बन पावन दुनिया में चलना है, तुमको हाल मिलते ही रहेगा, फिर कहेंगे टू लेट। बाप कहते हैं मैं ऐसा मुफ्त थोड़ी लूँगा जो फिर भरकर देना पड़ेगा। बच्चे को पाई पाई से तालाब बढ़ता है, बाकी तो सबका मिट्टी में मिल जाना है। बाप सबके बड़ा शर्राब भी है, सोनार भी है, धोबी भी है, कारीगर भी है। பாபா இப்போது புரிய வைக்கிறார். நீங்கள் தந்தையை மறந்து தேக அபிமானி ஆகிறீர்கள், அப்போது தலைக்கீழானவர்களாக ஆகிவிடுவீர்கள். தந்தை எல்லாமே கூறுகிறார். தந்தையிடமிருந்து சக்தி கொடு, பலம் கொடு என்று எதையும் கேட்க வேண்டிய தேவையில்லை. தந்தையோ யோக பலத்தினால் இவ்வாறு ஆக வேண்டும் என்று வழி கூறுகிறார். நீங்கள் யோக பலத்தினால் எவ்வளவு செல்வந்தர்கள் ஆகிறீர்கள் என்றால் 21 பிறவிகள் ஒருபோதும் யாரிடமும் கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இவ்வளவு நீங்கள் தந்தையிடம் பெறுகிறீர்கள். பாபாவோ ஏராளமான சம்பாத்தியம் கொடுக்கிறார், செய்விக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து உள்ளீர்கள். எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இந்த லட்சுமி நாராயணன் மிக உயர்ந்தவர்கள் ஆவார்கள். எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். முழுமையாக படிக்கவில்லை என்றால் பிரஜையில் சென்று விடுவீர்கள். பிரஜைகளையும் அவசியம் உருவாக்க வேண்டும். உங்களுடைய மியூசியம் போக போக அதிகமாக ஆகிவிடும். உங்களுடைய பெரிய பெரிய கூட்டங்கள் கிடைக்கும், கல்லூரிகள் உங்களுக்கு கிடைக்கும், அங்கு நீங்கள் சேவை செய்வீர்கள். இந்த திருமண மண்டபங்கள் கூட உங்களுக்கு அவசியம் கொடுப்பார்கள். நீங்கள் இவ்வாறு விளக்குவீர்கள். சிவ பகவான் கூறுகிறார், நான் உங்களை இதுபோல தூய்மை ஆக்குகிறேன் என்பதை அறிந்து ட்ரஸ்டிகள் நாள் கொடுப்பார்கள். கூறுங்கள், பகவான் கூறுகிறார், காம மகா சத்ரு, அதனால் துக்கம் அடைந்துள்ளீர்கள். இப்போது தூய்மையான உலகம் செல்ல வேண்டும். உங்களுக்கு ஹால் கிடைத்து கொண்டே இருக்கும். பிறகு டூலேட் என்று கூறுவீர்கள். டூலேட் போர்டு போடப்பட்டுவிடும். தந்தை கூறுகிறார், நான் மிகவும் நிரப்பி கொடுக்கக்கூடியவனாக இருக்கும் வகையில் இப்போது சும்மாவே உங்களிடமிருந்து வாங்குவேனா என்ன? குழந்தைகளின் ஒவ்வொரு ரூபாய் மூலமாக சிறு துளி பெருவெள்ளமாக குளமாக ஆகிறது. மற்றபடி அனைத்தையும் மண்ணோக சேரப்போகிறது. தந்தை எல்லோரையும் விட பெரிய கணக்கு பார்ப்பவராக இருக்கிறார். அவர் பொற்கொல்லனாக இருக்கிறார், கோல்டு ஸ்மித்தாக இருக்கிறார், சலவை தொழிலாளி தோபியாக இருக்கிறார், சிற்பியாகவும் இருக்கிறார், ஆர்டிஸ்டாகவும் இருக்கிறார். अच्छा धारने का मुख्य सर बाप जो सच्ची कहानी सुनाते हैं वे अटेंशन से सुननी है और धारणा करनी है. बाप से कुछ भी मांगने की दरकार नहीं. 21 जन्मों के लिए अपनी कमाई जमा करनी है. दूसरी पॉइंट, वापस घर चलना है. इसलिए योग बल से शरीर को कशिश समाप्त करनी है. कर्मेंद्रियों को शीतल बनाना है. इस देह का बांध छोड़ने का पुरुषार्थ करना है. முதலாவது பாயிண்ட், தந்தை கூறும் உண்மையிலும் உண்மையான கதையை கவனத்துடன் கேட்க வேண்டும் மற்றும் தாரணை செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து எதையும் கேட்டு வாங்கக்கூடிய அவசியம் இல்லை. 21 பிறவிகளுக்கு தங்களது சம்பாத்தியத்தை சேமித்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். எனவே யோக பலத்தினால் சரீரத்தின் கவர்ச்சியை நீக்கிவிட வேண்டும். கர்ம இந்திரியங்களை தனிந்ததாக ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த தேக உணர்வை விடுபட்டு முயற்சி செய்ய வேண்டும். वरदान, एक स्थान पर रहते अनेक आत्माओं की सेवा करने वाली லைட் மைட் சம்பன்ன பவா. ஒரு இடத்தில் இருந்து அமர்ந்தபடி அநேக ஆத்மாக்களின் சேவை செய்யக்கூடிய லைட் மைட் ஒளி மற்றும் சக்தியின் நிறைந்தவர் ஆகுக. இந்த வரதானத்தின் விஸ்தாரத்தை பாருங்கள். जैसा लाइट हाउस एक स्थान पर स्थित होते दूर दूर की सेवा करती है, ऐसे आप सभी एक स्थान पर होते अनेक को सेवा अर्थात निमित्त बन सबको इसमें सिर्फ लाइट माइट से संपन्न बनने की आवश्यकता है. मन बुद्धि सदा व्यर्थ सोचने से मुक्त हो. मन बना भाव के मंत्र का सहज स्वरूप हो. मनसा शुभ भावना, श्रेष्ठ कामना, श्रेष्ठ वृत्ति और श्रेष्ठ वाइब्रेशन से संपन्न हो तो ये सेवा सहज कर सकते हो. यही मनसा सेवा है. எப்படி லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் ஒரு இடத்தில் இருந்தபடி தூரத்திற்கு சேவை செய்கிறது ஒளி கொடுத்து, அதுபோல நீங்கள் அனைவரும் ஒரு இடத்தில் அமர்ந்தபடி அநேக ஆத்மாக்களின் சேவையை பொருட்டு நிமித்தமாகி கருவியாக ஆகி இருக்க வேண்டும். இதில் லைட் மைட்டு ஒளி மற்றும் சக்தி நிறைந்தவராக இருப்பதற்கான அவசியம் இருக்கிறது. அவ்வளவுதான். மனம் மற்றும் புத்தி எப்பொழுதும் வீணானவற்றை யோசிப்பதிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மனம்பனாபவ என்ற மந்திரத்தின் சகஜமான சரூபமாக இருந்தீர்கள். ஆனால் மனமானது சுபபாவனை, சிரேஷ்டமான பாவனை, சிறந்த நல் விருப்பம், சுபகாமனை, சிறந்த உள்ளுணர்வு, சிரேஷ்ட உள்ளுணர்வு,
சிறந்த வைப்ரேஷன் அதிர்வலை நிறைந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களால் இந்த சேவையை சுலபமாக செய்ய முடியும். இதுவே மனசா சேவையாகும். ஸ்லோகன். अब आप ब्राह्मण आत्मा ही माइट बनो और दूसरी आत्माओं को மைக் बनाओ. இப்போது பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் மைட் சக்திசாலி ஆகுங்கள் மற்றும் மற்ற ஆத்மாக்களை மைக் பேசக்கூடியவர்களாக ஆகுங்கள். अच्छा, मीठे मीठे सिखलेतो बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार गुड मॉर्निंग நமஸ்தே. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். धारणिका मुख्य सारथी पट्टी மீண்டும் பார்ப்போம். बाप जो सच्ची सच्ची कहानी सुनाते हैं वे अटेंशन से सुननी है और धारणा करनी है. बाप से कुछ भी मांगना नहीं. 21 जन्मों के लिए अपनी कमाई जमा करनी है. वापस घर चलना है. इसलिए योग बल से शरीर को कशिश समाप्त करनी है. कर्मेंद्र को शीतल बनाना है. ये देह का बांध छोड़ना के पुरुषार्थ करना है. धारणिका मुख्य साரம் மீண்டும் பார்க்கிறோம். தந்தை கூறும் உண்மையான கதையை கவனத்துடன் கேட்க வேண்டும் என்ற தாரணை செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து எதையும் கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. 21 பிறவிகளுக்கு தங்களது சம்பாத்தியத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். எனவே யோக பலத்தினால் சரீரத்தின் கவர்ச்சியை நீக்கிவிட வேண்டும். கர்ம இந்திரியங்களை தனிந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த தேக உணர்வை விடுப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். वरदान. एक स्थान पर रहते अनेक आत्माओं की सेवा करने वाला लाइट माइट संपन्न भव. जैसा लाइट हाउस एक स्थान पर स्थित होते हैं दूसरी को दूर दूर की सेवा करती है, ऐसा आप सभी एक स्थान पर होते हुए अनेकों का सेवा अर्थात निमित्त बन सबको. इसमें सिर्फ लाइट माइट की संपन्न बनने की आवश्यकता है. मन बुद्धि सदा व्यर्थ सोचने की मुक्त हो. मन बना भाव के मंत्र का सहज स्वरूप हो. मनसा शुभ भावना श्रेष्ठ कामना श्रेष्ठ वृत्ति और श्रेष्ठ वाइब्रेशन से संपन्न हो. यह तो सेवा सहज ही कर सकते हैं. ஒரு இடத்தில் இருந்தபடி அநேக ஆத்மாக்களின் சேவை செய்யக்கூடிய லைட் மைட் ஆகுக. எப்படி லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் ஒரு இடத்தில் இருந்தபடி தூரத்திற்கு சேவை செய்கிறதோ அதுபோல் நீங்களும் அனைவரும் ஒரு இடத்தில் அமர்ந்தபடி அநேக ஆத்மாக்களின் சேவையை பொருட்டு நிமித்தமாகி கருவியாகி விட வேண்டும். இதில் லைட் மைட் ஒளி மற்றும் சக்தியின் நிறைந்தவராக இருப்பதற்கான அவசியம் இருக்கிறது. அவ்வளவுதான். மனம் மற்றும் புத்தி எப்பொழுதும் வீணானவற்றிலிருந்து யோசிப்பிலிருந்து விடுபட்டு இருக்கிறது என்றால் மனமனாவா என்ற மந்திரத்தின் சகஜமான சொரூபமாகி இருந்தீர்கள் என்றால் மனமானது சுபபாவனை சுபகாமனை நல்விருப்பம் சிறந்த உள்ளுணர்வு சிறந்த வைப்ரேஷன் அதிர்வேலை நிறைந்ததாக இருந்தீர்கள் என்றால் உங்களால் இந்த சேவையை சுலபமாக செய்ய முடியும். இதுவே மனசா சேவையாகும். ஸ்லோகன். இப்போது பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் மைட் ஆகுங்கள் மற்றும் மற்ற ஆத்மாக்களை மைக் ஆக்கக்கூடியவர்களாக ஆகுங்கள் என்று பாப்தாதா கூறுகிறார். அச்சா. ஓம் சாந்தி.